தமிழ், இத பாத்தியா? இது என்ன நியாயம்னே புரியல. அங்க கேரளால இயற்கை வளம் அழியக்கூடாதுன்னு அவங்க மாநிலத்துல இருக்கிற ஒரு சின்ன மரத்தை கூட உடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அங்க கட்டடம் கட்ட நம்ம ஊர் மலையை உடைச்சு எடுத்துட்டு போறாங்க. பதிலுக்கு அவங்க ஊர் மெடிக்கல் வேஸ்டையும் பிளாஸ்டிக் குப்பையும் கொண்டு வந்து நம்ம ஊர் பார்டர்ல கொட்டுறாங்க. நாம என்ன அவங்க குப்பை தொட்டியா? டேட்டா அனாலிசிஸ் படி பார்த்தா இது ஒரு வகையான ஈகோ கொலோனியலிசம் யோகேஷ். கேரளா அவங்களோட காட் ஜோன் கண்ட்ரி இமேஜை காப்பாத்திக்க அவங்க மண்ணை பாதுகாக்கிறாங்க. ஆனா வளர்ச்சிக்கு தேவையான வளங்களை இங்க இருந்து சுரண்டுறாங்க. அவங்க கழிவுகளை வெளியேற்றவும் நம்மளையே பயன்படுத்துறாங்க. இங்க இருந்து போகுதே லாரி, இதை தடுக்கிறதுக்கு ஆளே இல்லையா? நம்ம மக்களும் இதை வேடிக்கை தானே பாக்குறாங்க. மழை போனா நமக்கு என்ன, குப்பை வந்தா நமக்கு என்னன்னு இருக்காங்களே. அதுதான் மனிதர்களோட மிகப்பெரிய பலவீனம், அலட்சியம். நம்ம மக்களுக்கு ஒரு பிரச்சனை வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற வரைக்கும் அது அவங்க பிரச்சனையா தெரியறதில்ல. ஒரு மலை உடையிறப்போ அது ஏதோ ஒரு பாறைதானின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மலை தான் மேகத்தை தடுத்து மழையை கொடுக்குது, நிலத்தடி நீரை சேமிக்குதுன்னு மறந்துடுறாங்க. இன்னொன்னு பணம். லாரி ஓட்டுறவனுக்கும் குவாரி நடத்துறவனுக்கும் நிலத்தை வாடகைக்கு விடுறவனுக்கும் அன்னைக்கு வருமானம் வந்தா போதும். எதிர்கால சந்ததிக்கு சுவாசிக்க காத்திருக்காது, குடிக்க தண்ணி இருக்காதுங்கிறத பத்தி இப்போ யாருக்கும் கவலை இல்லை. கண் முன்னாடி நிலமும் போகுது, வளமும் போகுது. இதை மாத்தவே முடியாதா? முடியும். ஆனா அதுக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கணும். எங்க ஊர் குப்பைக்கு நாங்க பொறுப்பு, எங்க ஊர் மலை எங்க சொத்து. நீ என்னைக்கு பார்டர்ல இருக்கிற ஒவ்வொரு தமிழனும் லாரியை மறிக்கிறானோ அன்னைக்கு தான் இது நிற்கும். சட்டம் போடுறதை விட மக்களோட விழிப்புணர்வு தான் இங்க பெரிய ஆயுதம். இல்லனா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல தமிழ்நாடு பக்கத்து மாநிலத்தோட குப்பை தொட்டியா மாறிடும்.